ஓகே. இப்ப நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஸோ நம்ம இந்த வருஷம் செப்டம்பர், அக்டோபர் அண்ட் டிசம்பர்ல தான் நமக்கு எக்ஸாம்ஸ் எல்லாம் வருது. ஸோ அப்ப எத்தனை நாள் முன்னாடிலேருந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணும் அப்படின்னா, லாஸ்ட் 10 மந்த்ஸ்ன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அப்ப ஜான்வரி 1ஸ்ட்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்றது நமக்கு பெட்டர் தான். ஸோ அப்ப ஜான்வரி 1ஸ்ட்லேருந்து நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் எவ்வளோ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க முடியுதோ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ இன்னைக்கு ஜான்வரி 1ஸ்டோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நான் உங்களுக்கு கொஸ்டின் வைஸா எடுத்துட்டு வரேன். ஏன் அப்படின்னா ஒரு டேட்டாஸை சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொஸ்டின் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து புரியும். ஸோ எக்ஸாம்ஸ்க்கும் நீங்க அதை அப்படித்தானே நம்ம ஹேண்டில் பண்ண போறோம். ஸோ அதனால கொஸ்டின் வைஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ எந்த ஆண்டு வந்து ஐநா சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டாக அறிவிச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து 2026. ஸோ இந்த சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டா 2026 அறிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம சர்வதேச புல்வெளிகள் மற்றும் மேய்ச்சல் நிலங்கள் ஆண்டாவும் 2026 கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலயுமே தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இங்கிலீஷ்ல ஃபாலோ பண்றவங்க இங்கிலீஷ்ல பாத்துக்கோங்க. மேக்சிமம் தமிழ்ல ஃபாலோ பண்றதுனால நான் தமிழ்ல சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாம 2026 சர்வதேச தன்னார்வர்களுடைய நிலையான வளர்ச்சிக்கான ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2026 தான் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ தென் செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்தியாவுல காச நோயால் அதிகம் எந்த மாநிலத்தவர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆன்சர் வந்து உத்தரப்பிரதேசம். சோ காச நோயால அதிகமா பாதிச்சது இந்தியால நிறைய மாநிலங்கள் பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்கு. அதுல ஃபர்ஸ்டா இருக்கிறது அதிகமா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு உத்தரப்பிரதேசம் இருக்கு. சோ நம்ம இப்ப பாக்குறது பாத்துட்டு இருக்கிறது ஜனவரி 1 2026 கரண்ட் அஃபேர்ஸ். ஒவ்வொரு நாளும் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு சொல்லுவேன். சரியா? சோ அடுத்து இந்த நம்ம காசநோய் பத்தி பாத்துட்டு இருந்தோம் இல்லையா? அது வந்து பாதிப்புகள் என்னென்ன இருக்குன்னு பத்தி பார்க்கலாம். இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 25.64 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் காசநோயால பாதிச்சிருக்காங்க. சோ இதுல மிக அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறது உத்தரப்பிரதேசம் தான். கிட்டத்தட்ட 6.7 லட்சம் பேர் வந்து பாதிச்சிருக்காங்க. தமிழகத்துல 2025 காசநோய்களுடைய பாதிப்பு இப்ப அந்த டேட்டா வந்து 2025 தான். ஏன்னா 2026 இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு. சோ 2025 டேட்டா கொடுத்துருக்காங்க நமக்கு. தமிழ்நாட்டுல 2025 காசநோய்க்கான பாதிப்புகள் வந்து 90,421 பேர்னு சொல்றாங்க. இப்ப நமக்கு சென்செக்ஸ் எடுப்பாங்க இல்லையா? சோ வந்து நமக்கு செக்ஸ் ரேஷியோவா இருக்கட்டும், எஜுகேஷனல் ரேஷியோவா இருக்கட்டும், லிட்ரேச்சர் ரேஷியோவா இருக்கட்டும், இந்த மாதிரி எடுப்பாங்க இல்லையா? சோ அந்த விதத்துல எல்லாமே நமக்கு இப்ப இத்தனை ஆண்களுக்கு இத்தனை பெண்கள் சோ அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அளவுலயும் எடுப்பாங்க, தமிழகத்திலயும் எடுப்பாங்க. அதே போல எஜுகேஷனல்ல லிட்ரேச்சர்ல எவ்வளவு பேர் எவ்வளவு இருக்காங்க அப்படிங்கறத எடுப்பாங்க இல்லையா? சோ அந்த விதத்துல நமக்கு இந்தியாவுக்கு ஒரு டேட்டா இருக்கும், தமிழகத்துல ஒரு டேட்டா இருக்கும். அதன்படியா நமக்கு இந்தியால 1 லட்சம் பேருக்கு 179 பேர் பாதிச்சிருக்காங்க. தமிழகத்துல 1 லட்சம் பேருக்கு 125 பேர் தான் பாதிச்சிருக்காங்க. சோ இந்த தகவல் இருக்கு இல்லையா? இது நமக்கு இந்திய அளவில இருந்து தமிழகத்துல கொஞ்சம் குறைவாகவே இருக்கு. அடுத்து பாருங்க. தமிழகத்துல காசநோயால் பாதிக்கப்பட்டவர்கள்ல வந்து 84% பேர் வந்து முதல் சிகிச்சையிலேயே குணமடைஞ்சிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து ஒவ்வொரு மாதமும் இந்த காசநோயை கட்டுப்படுத்துறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு மாசமும் நோயாளிகளுக்கு வந்து 1000 ரூபாய் வழங்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ அதோடைய நோக்கம் என்ன, எதுக்காக இந்த 1000 ரூபாய் வழங்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஊட்டச்சத்து கம்மியா இருந்தது அப்படின்னா இந்த ஊட்டச்சத்து குறைபாட்டை வந்து மேம்படுத்தணும், அதை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து மத்திய அரசு இந்தியாவுல வந்து காசநோய் ஒழிக்கக்கூடிய இலக்கா எந்த வருஷத்தை பிக்ஸ் பண்ணிருக்குன்னா 2025 தான் பிக்ஸ் பண்ணிருக்கு. 2025 பிக்ஸ் பண்ணிருக்கு. அதே போல தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டுல காசநோய் ஒழிப்பு இலக்கா வந்து 2025 தான் தமிழகமும் பிக்ஸ் பண்ணிருக்கு. 2025லயே நம்ம வந்து காசநோயை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கறத பிக்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அடுத்து பாருங்க. அடுத்த கொஸ்டின் பத்தி பார்க்கலாம். எந்த மாதத்தின் கடைசி வாரம் திருக்குறள் வாரமாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. சோ நம்ம டிசம்பர் லாஸ்ட் வீக் தான் சோ கடைசி வாரம். சோ டிசம்பர் லாஸ்ட் வீக் தான் திருக்குறள் வாரம்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா சோ கொண்டாடிட்டு இருக்கோம். சோ நம்மளுடைய சிஎம் இருக்காங்க இல்லையா ஸ்டாலின். சோ முதல்வர் ஸ்டாலின் வந்து என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2024 இருந்து தான் இந்த திருக்குறள் வாரம் அப்படிங்கறத கடைபிடிச்சிட்டு வராங்க. சோ டிசம்பர் கடைசி வாரம் திருக்குறள் வாரமாக கடைபிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. 2024 இருந்து உயர்கல்வி நிறுவனங்கள்ல வந்து திருக்குறள் வந்து அறிவுசார் போட்டிகள் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா?
ஸோ இந்த அறிவுசார் போட்டிகள் எங்க நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க, உயர்கல்வி நிறுவனங்கள்ல நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் போட்டி நடத்தணும்னு சொல்லிட்டு இருக்கு. அடுத்து மாவட்டங்கள் தோறும் திருக்குறள் பயிலரங்கள் இதுவும் பயிற்சி வகுப்புகளும் என்ன பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னா நம்ம தமிழகம் வந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ தமிழக நிர்வாகம் ஆண்டுதோறும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தலா 3 லட்சம் வந்து வழங்கப்பட்டு வருது. இதுக்காக இந்த போட்டிகள் நடத்துறதுக்காகவும் திருக்குறளை அந்த அறிவு வந்து மேம்படுத்துறதுக்காகவும் இந்த விதமான நமக்கு இவ்வளவு ரூபாய் கிட்டத்தட்ட ஆண்டுதோறும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 3 லட்சம் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகேவா? சோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த கொஸ்டின் 2025 தமிழகத்துல எத்தனை பேருக்கு வந்து ரேபிஸ் பாதிப்புனால மரணம் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இது தமிழகத்துல. சோ ஆன்சர் வந்து 33. நமக்கு ஆன்சர் 33 ஆப்ஷன் டி. சோ இப்ப பாருங்க ரேபிஸ் பாதிப்பு மற்றும் மரணங்கள் இதை பத்தி பார்க்கலாம். தமிழகத்துல 2025ல 6.50 லட்சம் பேருக்கு இந்த நாய்க்கடி வந்து கடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. சோ இது வந்து கடிச்சவங்களுடைய எண்ணிக்கை. இந்த ரேபிஸ் பாதிப்பால மரணம் அடைஞ்சவங்க இறந்தவங்களோட டேட்டா வந்து 33 பேர்னு சொல்றாங்க. ஓகேவா? 33 பேர் வந்து இறந்திருக்காங்க. நாய்க்கடி மற்றும் ரேபிஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து 60% ஆண்கள் தான் சொல்றாங்க. சரிங்களா? சோ இதுல உண்மையானது பத்தி பார்த்தோம்னா நாய் வந்து தானா வந்து கடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு சில நாய்கள் அப்படி இருக்கலாம். பட் நிறைய பேர் போய் அதுட்ட துரத்துறதோ வம்புழுக்கிறதுனாலயோ போயிட்டு தான் அது கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதனால ஆண்கள் வந்து 60% கடிக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அனைத்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள்ல ரேபிஸ் தடுப்பூசி கட்டாயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை சொல்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்எம்சி நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், தேசிய மருத்துவ ஆணையம். சோ அது வந்து இந்த கமிஷன் தான் சொல்லுது, தேசிய மருத்துவ ஆணையம் இது கட்டாயமா எல்லா மருத்துவமனைகளையுமே அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள்ல இந்த ரேபிஸ் தடுப்பூசி கட்டாயமா இருக்கணும், இந்த இன்ஜெக்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நாசிக், சோலாப்பூர், அக்கல்கோட் இந்த பசுமை வழிச்சாலை திட்டம் எங்கு அமைக்கப்பட ஒப்புதல் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எந்த ஸ்டேட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு மகாராஷ்டிரால. ஓகேவா? சோ மகாராஷ்டிரால தான் இது அமைக்கப்பட உள்ளது, இந்த பசுமை வழிச்சாலை. சோ நாசிக், சோலாப்பூர், அக்கல்கோட் இந்த இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 இடங்களை சேர்க்கக்கூடிய பசுமை வழிச்சாலை திட்டம் சோ மகாராஷ்டிரால தான் அமைக்கிறதுக்கு மத்திய அமைச்சரவை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. சோ இது கிட்டத்தட்ட 373 கிலோமீட்டர் நீளத்தில் 6 வழி பசுமை வழிச்சாலைகளை வந்து இணைக்கிறதுக்காக ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கு. சோ இதுக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு நிதி அப்படின்னா 19,141 கோடி வந்து நிதி வந்து இதுக்கு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. சோ இது மூலமா 31 மணி நேர பயணம் வந்து 17 மணி நேரங்கள்ல முடிவடைவும், கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 31 மணி நேரங்கிறது 31 ஹார்ஸ்ங்கிறது ரொம்ப பெருசு தானே. அதே போல 17 ஹார்ஸ்ல இது முடியும். இது வந்து சாலை வழிதான். ஸோ அதனால இப்போ எக்ஸாம்பிள் நமக்கு ரயில்வே இந்த மாதிரி ட்ரெயின் எல்லாம் போட்டாங்கன்னா கொஞ்சம் நமக்கு அந்த ஹார்ஸ் கணக்குங்கிறது மினிட்ஸ் கணக்கா மாறும். இது வந்து நமக்கு ரோடுங்கிறனால ஸோ இவ்வளவு 31ல இருந்து 17 ஹார்ஸ்க்கு இதோடைய இது கம்மியாகுதுன்னு சொல்றாங்க. பயண தூரம் கிட்டத்தட்ட 201 கிலோமீட்டர் வந்து குறையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக தான் இந்த பசுமை வழிச்சாலை போடப்படுறதா சொல்லுது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2025 உலக பிளிட்ஸ் செஸ் போட்டியில் ஓபன் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யாருன்னு கேக்குறாங்க. ஓபன் பிரிவுனாலே ஆண்கள் பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? சோ மேக்னஸ் கால்சன் அப்படிங்கிறவர் தான் வின் பண்ணியிருந்திருக்கிறாரு. ஸோ 2025 வேர்ல்டு பிளிட்ஸ் சாம்பியன்ஷிப்ஸ்ல வந்து பத்தி தான் பார்க்க போறோம். ஓபன் பிரிவு சாம்பியன் வந்து யாரு அப்படின்னா மேக்னஸ் கால்சன். இவங்க தான் வந்து நார்வேவை சேர்ந்தவங்க. இவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. இந்தியாவினுடைய அர்ஜுன் எரிகைசி அப்படிங்கிறவங்க வெண்கல பதக்கம் வாங்கியிருக்கிறாங்க இந்த போட்டியில. பெண்கள் பிரிவுல வந்து சாம்பியன்ஷிப் பட்டம் பெற்றவங்க வந்து பிபிசரா அசௌபயோவா அப்படிங்கிறவங்க தான் இதோடைய பெண்கள் பிரிவுல சாம்பியன்ஷிப் பெற்றிருக்காங்க. இவங்க வந்து கசகஸ்தானை சேர்ந்தவங்க. போட்டி நடைபெற்ற இடம் எங்க அப்படின்னா கத்தார்ல தோஹா அப்படிங்கிற இடத்துலதான் இந்த போட்டி நடைபெற்றிருக்கு.
ஸோ இதெல்லாமும் உங்களுக்கு யார் யார் எந்தெந்த பிரிவுல யார் வின் பண்ணாங்க அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கடுத்து இதே போல 2025 உலக ரேபிட் செஸ் போட்டி இதுவும் நடந்திருக்கு. இதுல நமக்கு ஆடவர் பிரிவுல யாரு வந்து தங்கம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா மேக்னஸ் கால்சன் தான் இங்கேயும் தங்கம் வாங்கியிருக்காங்க. அடுத்து இந்திய வீரர் அர்ஜுன் எரிகைசி இவங்க வெண்கல பதக்கம் வாங்கியிருக்காங்க. மகளிர் பிரிவுல அலெக்சாண்ட்ரா கோரியாக்சினா அப்படிங்கிறவங்க தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க மகளிர் பிரிவுல. அடுத்து மகளிர் பிரிவுல இந்தியாவின் கொனேரு ஹம்பி அப்படிங்கிறவங்க வெண்கல பதக்கம் வாங்கியிருக்காங்க. போட்டி நடைபெறக்கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் கத்தார்ல தோஹா அப்படிங்கிற இடத்துலதான் நடைபெற்றிருக்குது. ஓகேவா? சோ அடுத்த ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின், தற்போது மத்திய அரசு 100 mg அதிகமான அளவு கொண்ட மின்சலைடு மாத்திரைகளை தடை செய்ய காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ இது வந்து அதிகமா கல்லீரல் பாதிப்பு ஏற்படுத்துது, அதனாலதான். சோ இந்த 100 mgக்கு அதிகமா அளவு கொண்ட மின்சலைடு மாத்திரைகள் வந்து தடை செய்யறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வலி நிவாரணியா இதை பயன்படுத்துறாங்க. அடுத்து இதோடைய உற்பத்தி, விற்பனை, விநியோகம் இது எல்லாத்தையுமே மத்திய அரசு தடை செய்யுது. ஓகேவா? சோ எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து அதிகமா கல்லீரல் பாதிப்பை ஏற்படுத்துது. கல்லீரல் பாதிப்பை ஏற்படுத்துறதுனால இது தடை செய்யறாங்க. மருந்துகள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் சட்டம் 1940 இதன் கீழே தான் இதை தடை செய்யப்பட்டிருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து நீங்க என்ன பண்ணிக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ மருந்துகள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் சட்டம் 1940 கீழே தான் இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு தடை செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ட்ரிலை ஏவுகணைகளை உருவாக்கிய அமைப்பு எது? இது வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? சோ அதுக்கு ஆன்சர் வந்து டிஆர்டிஓ. ட்ரிலை அப்படிங்கிற ஏவுகணைகள் அதை உருவாக்குனது டிஆர்டிஓ. 2 ட்ரிலை ஏவுகணைகளை வெற்றிகரமாக பரிசோதனை வந்து இந்த டிஆர்டிஓ வந்து செஞ்சிருக்கு. சோ இது நடத்திய அமைப்பு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஆர்டிஓட ஃபுல் ஃபார்ம் வந்து பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோ பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு. சோ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுதான் டிஆர்டிஓ. ட்ரிலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நிலத்தில் உள்ள இலக்குகளை தாக்குதல். சோ சிலது வந்து நிலத்திலிருந்து வான் பகுதி, கப்பல் பகுதி, நீர்நிலைகள் இப்படிலாம் சொல்லுவாங்க. இது வந்து இந்த ட்ரிலை அப்படிங்கிறது நிலத்திலிருந்து நிலத்தில் உள்ள இலக்குகளை தாக்குறதுதான். சோ இது இம்பார்ட்டன்ட். இது வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. ட்ரிலை வந்து அப்படிங்கிற ஏவுகணை எதை தாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிலத்தில் உள்ள இலக்குகளை தான் தாக்கும். சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மிசைல். சோ இது வந்து 180 கிலோமீட்டர்ல இருந்து 500 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் கூட சென்று தாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? சோ இப்போ இது அடுத்த கொஸ்டின் போலாம். சோ வந்து இப்போ ஜனவரி 1 பார்த்தோம் அப்படின்னா அதோட இம்பார்ட்டன்ட் டேட் பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி 1 வந்து உலக குடும்ப தினம் அப்படிங்கறதான் ஜனவரி 1 அப்ப இத பத்தி பார்த்தோம் அப்படின்னா உலக குடும்பங்கள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. குடும்ப தினம்னா ஃபேமிலி. சோ குளோபல் ஃபேமிலி டே அப்படின்னா நமக்கு ஜனவரி 1. இதே இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபேமிலிஸ் குடும்பங்கள் அப்படின்னா மே 15. இப்ப குடும்பங்கள் வரும்போது பேரண்ட்ஸ் வருவாங்க இல்லையா, பெற்றோரும் வருவாங்க இல்லையா. சோ அதனால ஜூன் 1 அப்படிங்கிறது பேரண்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ இதுக்கு அடுத்து நம்ம ஜனவரி 2 ஃபேக்ட் பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் எப்போது அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ இது வந்து ஆகஸ்ட் 15, 2027 செய்யப்பட உள்ளது. சரிங்களா? சோ நமக்கு 2027 செய்யப்பட உள்ளது. இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் நம்ம இந்தியால எப்ப வந்து அறிமுகம் செய்யப்பட உள்ளது அப்படின்னா ஆகஸ்ட் 15. சோ ஆகஸ்ட் 15 அப்படிங்கிறது நம்மளுடைய சுதந்திர தினத்தன்னைக்கு 2027 அப்படிங்கிறது பிக்ஸ் பண்ணிருக்காங்க. So India's first bullet train to be launched on August 15, 2027. மும்பை முதல் அகமதாபாத். ஸோ இந்த இடத்துல தான் அந்த புல்லட் ரயில் சேவை திட்டம் தொடங்க உள்ளது. 508 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த புல்லட் ரயில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
எங்க இருந்து எங்க அப்படின்னா மும்பைல இருந்து அகமதாபாத் இந்த ரெண்டு ஸ்டேட்டுக்கு தான் நடக்க போகுது. ஸோ நமக்கு இந்த ரெண்டு இடங்கள், ஸோ முக்கியமான இடங்களுக்குள்ள தான் நடக்க போகுது. ஸோ மும்பையில வந்து அகமதாபாத், ஸோ பயண நேரம் வந்து 2 மணி நேரம் வந்து மும்பை டு அகமதாபாத் இந்த புல்லட் ட்ரெயின் இயக்கறதா இருக்கு இல்லையா, இது வந்து பயண நேரம் எவ்வளவு குறையும் அப்படின்னா 2 மணி நேரத்துல இருந்து 17 நிமிடங்களா குறையும் சொல்லுவாங்க. 2 ஹார்ஸ்ல இருந்து அது ரெடியூஸ் ஆகி 17 நிமிஷத்துலயே அவங்க இந்த புல்லட் ட்ரெயின் மூலியமா டிராவல் பண்ணி முடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து இது எவ்வளவு தூர வேகத்துல போகும் அப்படின்னா, ஸோ 320 கிலோமீட்டர் பெர் ஹார் இந்த அளவுல தான் அது போய் முடிஞ்சிரும். ஸோ அதுக்குள்ள அவ்வளவு ஃபாஸ்டா போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 320 கிலோமீட்டர் பெர் ஹார் இந்த வேகத்துல செயல்படும் சொல்றாங்க. மத்திய ரயில்வே துறை அமைச்சர் வந்து அஸ்வினி வைஷ்ணவ், இவங்க தான் நமக்கு இந்த டேட்டாஸ கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்த டேட்டா பார்க்கலாம். இந்தியாவின் முதல் படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் எதனிடையே இயக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கொல்கத்தா மற்றும் கவுஹாத்தி அப்படிங்கிற இடத்துக்கு இடையில தான். ஸோ கொல்கத்தாக்கும் கவுஹாத்திக்கு இடையில தான் முதல் படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் இது வந்து கொண்டு வர போறாங்க ரயில். ஸோ முதல் இயக்கம் இது வந்து எங்க இருந்து எங்க அப்படின்னா, கொல்கத்தா வந்து எங்க இருக்கு அப்படின்னா மேற்கு வங்கத்துல இருக்கு. ஸோ அந்த கவுஹாத்தி எங்க இருக்கு அப்படின்னா அஸ்ஸாம்ல இருக்கு. ஸோ அப்ப கொல்கத்தா டு கவுஹாத்தி இந்த இடங்களுக்கு இடையில தான் இந்த ஸோ இது முன்னாடி வரைக்கும் படுத்துட்டு போற மாதிரி ஒரு இது வந்தே பாரத் ரயில் வந்து இல்ல. ஸோ இப்ப படுத்துட்டு போற மாதிரி உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸோட ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அதோடைய தொடக்கம் வந்து கொல்கத்தால இருக்கக்கூடிய ஹவுரா ரயில் நிலையத்துல இருந்து தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அடுத்து இது எத்தனை நாள்ல ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம ஜான்வரி ஃபேக்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுல இருந்து ஒரு 15 ஜான்வரி 1 to 2 ஸோ அது பார்த்துட்டு இருக்கோம்னா ஒரு 15 to 20 டேஸ்ல இதை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து இது வந்து இதோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா 16 பெட்டிகளோடையும் 823 பேரு இதுல பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதோடைய வேகம் எப்படி போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 180 கிலோமீட்டர் பெர் ஹார் இந்த அளவுக்கு தான் போகும்னு சொல்றாங்க. பட் ஆனா இதை விட கம்மியா இப்ப ஆவரேஜா ஒரு 120 150ல தான் வந்து இயக்கப்பட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுல தான் வந்து இது இப்போ இயக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த ஆண்டு இறுதிக்குள்ள கிட்டத்தட்ட 12 இந்த வகையான ரயில்கள், அதாவது படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில்கள் கொண்டு வரப்படும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். ஸோ ஜான்வரி 1 2026 எந்த 2 நாடுகளோட அணு உலை பட்டியலை பரிமாறிக்கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதாவது ஜான்வரி 1 2026ல இது எந்த 2 நாடுகள் வந்து அணு உலை பட்டியலை பரிமாறிக்கிச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும். ஏன் எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் எந்த 2 நாடுகள் போரே செஞ்சுக்கிட்டாலும் அவங்க போர் செய்யும் போது எந்தெந்த இடங்கள்ல அணு உலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு வந்து தெரியணும். ஸோ அதை தெரிஞ்சாங்க அப்படின்னா தான் அந்த அணு உலைகள்ல அவங்க போய் எந்த விதமான ஒரு ஏவுகணைகளையோ எதுவுமே அவங்க விட்டுற மாட்டாங்க. வெப்பன்ஸோ இல்ல பீரங்கிகளையோ இந்த மாதிரியான இது எதையுமே செலுத்த மாட்டாங்க. அப்படி ஒருவேளை அவங்க செலுத்தும் போது அணு உலைகள்ல தாக்கப்பட்டுச்சுன்னா அது மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தும். ஸோ அதனாலதான் என்னதான் எதிரி நாடுகளாகவும் எத்தனை நாடுகள் இருந்தாலும் அவங்க ஸோ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குள்ள இதை வந்து இது பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் இப்ப எக்ஸாம்பிள் இந்தியாவும் பாகிஸ்தானுடைய அணு உலைகளை சேதப்படுத்தக்கூடாது இல்லையா, அதனாலதான் ஸோ உங்களோட நாங்க சேதப்படுத்த மாட்டோம், எங்களோட நீங்க சேதப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த டேட்டாஸா அவங்க 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி அக்ரிமெண்ட்டை இதுக்கு முன்னாடியே அவங்க போட்டிருக்காங்க. அதன்படி ஜான்வரி 1 ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த டேட்டாஸ் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 1 இந்தியா பாகிஸ்தான் அணு உலை பட்டியலை வந்து பரிமாறிப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா போர் சூழ்நிலைகள்ல அங்க தாக்குதல் நடக்கக்கூடாது அப்படிங்கிறனால்தான். இப்ப ஏதாவது போர் நடத்திட்டு இருந்தாலுமே அந்த இடங்கள்ல தாக்குதல் நடத்தக்கூடாது, அது மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால. அடுத்து இது எப்பயில இந்த ஒப்பந்தம் கையெழுத்திட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1988லயே கையெழுத்திட்டாங்க. டிசம்பர் 31 1988 1888 டிசம்பர் 31லயே இதுக்கான ஒப்பந்தம் கையெழுத்திட்டாங்க. இந்தியால இருக்கக்கூடிய பாகிஸ்தான்
கைதிகளினுடைய பட்டியல் வந்து பாகிஸ்தான உள்ள இந்திய கைதிகளின் பட்டியலும் பரிமாறிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. சோ எதுக்காக அப்படின்னா, சோ இப்ப இந்தியால இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகளா இருக்கட்டும், கைதிகளா இருக்கட்டும், அதே போல பாகிஸ்தான்ல இந்திய கைதிகள் இது இரண்டுத்தையும் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்களாம், ஷேர் பண்ணிக்கிறாங்களாம். இதுவும் வந்து ஏதாவது ஒரு தகவல் மாறுபற்றக்கூடாது. சோ கைதிகள் வந்து சரியானவர்கள்னா சரியா நடத்தப்படணும். இல்ல வந்து ஒரு ரொம்ப வந்து டேஞ்சரஸ் அப்படின்னா அவங்களை ரொம்ப பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த 2 தகவலும் பரிமாறிக்கப்படுதுன்னு சொல்லப்படுது. சோ இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாட்டது கைதிகளுடைய பட்டியலை வந்து பரிமாறிக்கிறது எப்ப அப்படின்னா 2008ல உருவாயிருக்கு. சோ 2008ல மே 21ல இந்த பட்டியலை அவங்க பரிமாறிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். 2026 புத்தாண்டு முதல் முறையாக எந்த நாட்டில் தொடங்கப்பட்டதுன்னு சொல்லி கேக்குறாங்க. கிரிப்பட்டி. சோ கிரிப்பட்டி அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரி நேம். சோ நமக்கு இப்ப வேர்ல்டு மேப் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சோ வேர்ல்டு மேப்ல நமக்கு இந்த இப்ப சென்டரா இருக்கக்கூடியதான் கிரீன்விச் லைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? சோ நமக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு சொல்லிட்டு 2 இருக்கு. சோ நமக்கு கிரீன்விச்ல இருந்து கிழக்கு நோக்கி, சோ இதானே கிழக்கு, நமக்கு ஈஸ்ட் சைடு போக போக நமக்கு டைம் வந்து அதிகமாகும். இது வந்து ஈஸ்ட்பா, சோ இது வந்து வெஸ்ட். சோ வெஸ்ட் சைடு போக போக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டைம் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்மி ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அதனாலதான் இப்ப நம்ம எக்ஸாம்பிள் நம்ம இந்தியா இங்க இருக்கோம் அப்படின்னா நமக்கு லெஃப்ட் சைட்ல தான், லெஃப்ட் சைட்னா வெஸ்ட் சைட்ல தான் வந்து அமெரிக்கா இருக்கிறதுனால அதோடைய டைம் நம்மளை விட கம்மியா தான் இருக்கும். ஸோ அதே போல நமக்கு ரைட் சைடு ஈஸ்ட் சைட்ல நிறைய நாடுகள் இருக்கு இல்லையா? இப்ப சிங்கப்பூரா இருக்கட்டும், மலேசியாவா இருக்கட்டும், ஜப்பானா இருக்கட்டும், நம்மளெல்லாம் விட முன்னாடி அவங்களோட டைம் இருக்கும். பட் இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். பட் சென்ட்ரல் லைன் வந்து எங்க தான் இருக்கு அப்படின்னா கிரீன்விச் லைன்ல இருந்து இருக்கு. இப்ப கிரீன்விச்ல இருந்து இந்தியாவுக்கு அதிகப்படியான நேரம் தான் இருக்கும். ஸோ அதோடைய அந்த டிகிரிஸை பொறுத்து நமக்கு காலம் வந்து மாறுபடும். கிரீன்விச்ல இருந்து நமக்கு எவ்வளவு நேரம் இந்தியா வந்து டைம் அதிகமா இருக்குன்னா 5.5 மணி நேரம் அதிகமா இருக்கும், பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அதனால இது எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி டைம் தெரிஞ்சாதான் உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் எந்த நாடு வந்து நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா கிரிப்பட்டி அப்படிங்கிறது. இது எங்க இருக்கு அப்படின்னா பசிபிக் பெருங்கடல்ல. ஸோ நமக்கு தெரியும் பசிபிக் பெருங்கடல் இங்கிட்டும் இருக்கு சொல்லி. ஸோ வெஸ்ட் சைட்ல இருக்கக்கூடிய, ஸோ இந்த பக்கத்து தானே வெஸ்ட், ஸோ இப்போதைக்கு இங்கிட்டு தான் வெஸ்ட். ஸோ இங்கிட்டு இருக்கக்கூடிய பசிபிக் கடல்ல இருக்கக்கூடிய அதாவது கிரிப்பட்டி அப்படிங்கிற நாடு. ஸோ அது வந்து கிரிப்பட்டி அப்படிங்கிற தீவு எந்த நாட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னா கிரிட்டிமதி அப்படிங்கிற ஒரு கண்ட்ரிக்குள்ளதான் இந்த கிரிப்பட்டி அப்படிங்கிற தீவு இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. ஸோ 2026 ஆண்டை முதலில் வரவேற்றது இவங்க தான். பசிபிக் பெருங்கடல்ல இந்த தீவு இருக்கு. ஸோ கடைசியா தாமதமா கொண்டு வந்தது யார் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வெஸ்ட் சைடு இங்கிட்டு இருக்குன்னா, ஸோ வெஸ்ட்ல இருந்து என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு செலிப்ரேட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் இங்கிட்டு ஈஸ்ட்ல இருந்து செலிப்ரேட் பண்ணிட்டு தான் வெஸ்ட் போயிருந்திருப்பாங்க. அப்ப வெஸ்ட்ல தான் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா அமெரிக்காலாம் இருக்கு. ஸோ அதனால லேட்டரா அவங்க கொண்டாடிருக்காங்க. அமெரிக்கால சமோவாவும் நிவே அப்படிங்கிற தீவும் தான் இதை லேட்டரா நியூ இயரை செலிப்ரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து இந்தியாவின் புதிய உள்நாட்டு வான் பாதுகாப்பு அமைப்பின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இது சுதர்சன சக்கரம் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்தியாவினுடைய புதிய உள்நாட்டு வான் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சோ இதை வந்து யார் அறிவிச்சிருக்காங்கன்னா பிரதமர் மோடி தான் அறிவிச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ வந்து வான் பாதுகாப்புனாலே வான் பாதுகாக்கிறது. சோ வானத்துல விஷ்ணுவோட சுதர்சன சக்கரம் சுத்திட்டு இருக்கிறதா ஒரு இது இருக்கு, நமக்கு ஒரு தாட் அண்ட் ஒரு இது இருக்கு இல்லையா? சோ அதனால ஐதீகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதனால இந்த வான் பாதுகாப்பு அமைப்புக்கு சுதர்சன சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கிறாங்க. விஷ்ணுவோடைய சுதர்சன சக்கரப்படி இந்தியாவின் புதிய உள்நாட்டு வான் பாதுகாப்பு அமைப்புக்கு சுதர்சன சக்கரம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஆகஸ்ட் 15, 2025 தான் பிரதமர் வந்து இது அறிவிச்சிருக்காங்களாம். ஸோ இதன் உருவாக்கத்தில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு மிக முக்கிய பங்காற்றுது. டிஆர்டிஓ தான் இது வந்து மேனுஃபேக்சரிங் பண்றதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்ணுதுன்னு சொல்லி சொல்றாங்க. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து ராஜ்நாத் சிங் வந்து இது தெரிவிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் யார் நமக்கு தெரிவிச்சிருக்காங்க? மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். ஸோ அடுத்த டேட்டா போலாம். ஸோ இதோடைய இம்பார்ட்டன்ஸ் இந்த சுதர்சன சக்கரம்ங்கிற ஒரு வான்
பாதுகாப்பு இது இருக்கு இல்லையா, ஸோ அதோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து இது இஸ்ரேல் நாட்டின் அயன் டோம் போன்ற அமைப்பை கொண்டதுன்னு சொல்றாங்க. இதுல வந்து செயற்கைக்கோள் கண்காணிப்பு, ஏவுகணை இடைமறிப்பு, அப்புறம் வந்து லேசர் அடிப்படையில ஆயுதங்கள் தாக்கும் இல்லையா, இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே இதுல இதோடைய ஸ்பெஷாலிட்டியில இருக்குன்னு சொல்றாங்க. இது அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் நிறுவப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 2035க்குள்ள நிறுவப்படும் சொல்றாங்க. சோ இது நிறுவப்படுவதா ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அது பேர் தான் வச்சிருக்காங்க. சரிங்களா? சோ அடுத்து இந்தியாவில் 2025 அதிக புலிகள் மரணம் அடைந்த மாநிலம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ அதிக புலிகள் மரணம் அடைஞ்ச மாநிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசம். இந்தியாவில் 2025 166 புலிகள் உயிரிழந்திருக்குன்னு சொல்றாங்க. இதை வந்து டேட்டாஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எத்தனை புலிகள் வந்து இறந்திருக்கு 2025ல பாத்தீங்கன்னா 166 புலிகள். ஓகே, இது 2024 ஆண்டை விட 2024 விட நம்ம 25 டேட்டா தானே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ அதனால 2024 விட 24ல எத்தனையா 126 புலிகள் வந்து இறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 2025ல அதோட 40 எக்ஸ்ட்ரா. சோ 166னா 40 புலி எக்ஸ்ட்ரா இறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மத்திய பிரதேசத்தில் அதிகபட்சம் 55 புலிகள் வந்து இறக்குது. மத்திய பிரதேசத்தெல்லாம் கிட்டத்தட்ட மொத்தமே 166 மொத்தம் இந்தியால இறந்திருக்கான். அதுல 55 புலிகள் நமக்கு மத்திய பிரதேசத்துல மட்டும் இறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இறப்புக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா புலிகளின் எல்லை நிலை நாட்டை சண்டையிட்டு மரணம். சோ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டைகர்ஸ் வந்து இது வந்து என்னோட எல்லை, இது வரைக்கும் நீ வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ள ஒரு ஈகோஸ் இந்த மாதிரி சண்டை எல்லாம் போட்டுப்பாங்களாம். சோ போட்டுக்கோங்க. அதனாலதான் நிறைய இது வந்து அடிச்சுட்டு இறந்துருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சில இது வந்து ரொம்ப வருஷம் வாழ்ந்ததுனால வயது முதிர்வு காரணமாகவும் இறந்துரும் சில புலிகள். சோ இதான் மேக்சிமம் ரீசன் சொல்றாங்க. உலகில் 75% புலிகள் வந்து இந்தியால தான் இருக்குன்னு சொல்றாங்க. சோ 75% வந்து இந்தியால இருக்கு. மீதி 25% தான் அதர் கண்ட்ரீஸ்ல இருக்கு. சோ அறிக்கை வந்து இந்த அறிக்கையை வெளியிட்டது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 75% புலிகள் இருக்குன்னு சொல்றதும் சரி, 166 புலிகள் இறந்துருச்சு அப்படின்னு சொன்னதும் யாரு அப்படின்னா தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம், நேஷனல் டைகர் கான்சர்வேஷன் அத்தாரிட்டி, என்டிசி அப்படின்னு சொல்லுவாங்க. என்டிசிஏ அவங்க தான் இதை பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2026 தான் அகில இந்திய புலிகள் கணக்கெடுப்பின் முதல் கட்டமா செயல்படுத்திட்டு வராங்க. ஸோ 2026ல என்ன பண்றாங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியால அகில இந்திய புலிகள் வந்து கணக்கெடுப்பு முதல் கட்டம் எங்க ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா தமிழ்நாட்டில் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகேவா? தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நிறைய புலிகள் காப்பகம் இருக்கு இல்லையா, அதனால இது ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. எப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னா January 5ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 2026 தொடங்கப்படும் சொல்றாங்க. நம்ம இப்ப 2ல தான் இருக்கும். சோ தொடங்கப்படும் சொல்றாங்க. தமிழ்நாட்டில் உள்ள 5 புலிகள் காப்பகம் இருக்கு. எங்கெங்க இருக்கு? களக்காடு, முண்டந்துறை வந்து திருநெல்வேலியில இருக்கு. ஆனைமலை புலிகள் காப்பகம் கோயம்புத்தூர்ல இருக்கு. அதுக்கு அடுத்து முதுமலை புலிகள் காப்பகம் நீலகிரியில இருக்கு. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் ஈரோட்ல இருக்கு. சரிங்களா? சோ முதுமலை நீலகிரி வந்து ஊட்டியில தான் இருக்கு. சரிங்களா? அடுத்து ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை வந்து விருதுநகர்ல இருக்கு. 2018 தகவல் படி தமிழ்நாடு புலிகளுடைய எண்ணிக்கை 264ன்னு சொல்லப்படுது. 2022 வருஷம் தகவல் படி தமிழ்நாட்டினுடைய புலிகள் 306 அதிகரிச்சிருக்குன்னு சொல்லப்படுது. அப்ப நம்ம இந்திய அளவுலன்னு பார்க்கும்போது தமிழகத்துல இவ்வளவு புலிகள் இருக்கு அப்படின்னு கணக்கெடுத்து வச்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சர்வதேச மகளிர் T20 கிரிக்கெட்டில் அதிக விக்கெட்களை வீழ்த்திய பந்து வீச்சாளர் யாருன்னு கேக்குறாங்க. தீப்தி சர்மா. சோ இது இப்பெல்லாம் கிரிக்கெட் வைஸ் நிறைய கேக்குறாங்க இல்லையா, சோ அதெல்லாம் நம்ம பார்க்கணும். சோ அதிக விக்கெட்களை எடுத்தது யாருன்னு கேக்குறாங்க. தீப்தி சர்மா. சோ தற்போது 152 விக்கெட்டை பதிவு செய்து இந்த சாதனையை செஞ்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலிய வீராங்கனை மோகன் ஷட்டின் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 151 விக்கெட் வரைக்கும் தான் எடுத்திருக்காங்களாம். சோ இவங்க 152 விக்கெட் வந்து தீப்தி சர்மா எடுத்து சாதனையை முறியடிச்சிருக்காங்க. உலக அளவில் T20 கிரிக்கெட் போட்டியில
1000 ரன்களையும் எடுத்து 150 விக்கெட்டுக்கு மேலையும் கடந்த முதல் வீராங்கனை அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி சர்மா சொல்லப்படுறாங்க. ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவையும் சேர்த்து இந்த சாதனையை படைத்த முதல் நபரும் இவர்தானா. சோ ஆண்கள் பிரிவு பெண்கள் பிரிவுன்னு சொல்லிட்டு 2 இருக்கும். சோ இது ரெண்டுத்திலயுமே சேர்த்து இந்த சாதனையை படிச்சது தீப்தி சர்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இது வந்து இம்பார்ட்டன்டான ஒரு டேட்டா தான், நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ அடுத்து மத்திய அரசு எத்தனை ஆண்டுகளுக்கான சந்தை அணுகல் ஆதரவு திட்டத்தை தொடங்கியது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எத்தனை வருஷத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. 6 வருஷம். சரிங்களா? சோ மத்திய அரசு 6 வருஷம் ஆண்டுகளுக்கான சந்தை அணுகல் ஆதரவு திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. அது என்ன சந்தை அணுகல் ஆதரவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய அரசு தான் அது தொடங்கியிருக்கு. டிசம்பர் 31 2025 தான் அதை தொடங்கியிருக்கிறாங்க. சோ 2026 இருந்து 2031 இதான் அந்த 6 ஆண்டு கணக்கு. சரிங்களா? சோ 6 ஆண்டுகளுக்கு இதுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 4531 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. நடப்பு நிதியாண்டுக்கு மட்டும் 500 கோடி நிதி வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. சோ இதன் மூலியமா என்னென்னலாம் பண்றாங்க, எதுக்கெல்லாம் சப்போர்ட்டிவா அவங்க இருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு சந்தை அணுகல் ஆதரவு எதுக்கு ஆதரவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திட்டம் சர்வதேச வர்த்தக கண்காட்சிக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து வெளிநாட்டு கண்காட்சிகளில் பங்கேற்பதற்கும் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வாங்குவோர் விற்பனையாளர் சந்திப்புக்கும், சரிங்களா? ஸோ செல்லர் அண்ட் கன்சியூமர்ஸோடைய மீட்டிங்க்கும் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கெல்லாம் சப்போர்ட்டிவா இருக்கக்கூடியது இந்த சந்தை அணுகல் ஆதரவு திட்டம் அப்படிங்கிறது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நம்ம ஜனவரி 2 இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம். ஜனவரி 1 திரும்பியும் பார்த்தோம் அப்படின்னா டிஆர்டிஓ உருவாக்க தினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது எப்போ உருவாக்கி இருக்கும்? டிஆர்டிஓன்னு நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம், டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதோடைய தலைவர் வந்து சமீர் வி காமத் அப்படிங்கிறவங்க. ஸோ இது எப்போ உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா 1958ல. ஸோ இதெல்லாமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஹிஸ்டரியில இருந்து நமக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின். கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து சில ஹிஸ்டரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதாவது டிஆர்டிஓ எப்போ தொடங்கப்பட்டது? 1958 ஜனவரி 1 அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்துமே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்து நம்ம ஜனவரி 3க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். எங்கு நடைபெற்ற மலர் கண்காட்சி 2 கின்ன சாதனைகளை படைத்ததுன்னு சொல்றாங்க. அகமதாபாத்ல நடந்ததுதான். ஓகேவா? ஸோ நமக்கு அகமதாபாத் அப்படிங்கிற இடத்துலதான் மலர் கண்காட்சி நடந்திருக்கு. ஸோ சர்வதேச மலர் கண்காட்சி வந்து அகமதாபாத்ல நடந்திருக்கு, குஜராத் ஸ்டேட்ல. ஸோ அங்க வந்து சமர்மதி நதிக்கரையில தான் நடந்திருக்கு நமக்கு. ஓகேவா? ஸோ அது எப்ப நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நடைபெறும் சொல்றாங்க. 1ல இருந்து 22 வரைக்கும் நடைபெறும் சொல்றாங்க. ஸோ இந்த மலர் கண்காட்சி வந்து 2 கின்னஸ் அவார்டை வந்து வின் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கின்னஸ் ரெக்கார்டை வாங்கியிருக்கு. ஸோ எதுக்கான அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகின் மிகப்பெரிய மலர் கோலம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மலர் கோலம் போட்டிருக்காங்க இல்லையா, இதுக்காகவும் அடுத்து சர்தார் வல்லபாய் பட்டேலின் மலர் உருவப்படத்துக்கும், ஸோ இங்க இருக்காங்க இல்லையா இந்த மலர் உருவப்படத்துக்கும் 2 இது கொடுத்துருக்காங்க அவங்க. ஸோ இது வந்து 2024ல உலகின் இதே மலர் கண்காட்சி தான் 2024லயும் மிகப்பெரிய மலர் வடிவமைப்புக்கு ஒரு கிண்ண சாதனையும் பெற்றிருக்கு. 2025ல உலகின் மிகப்பெரிய பூங்கொத்துக்கும் கிண்ண சாதனை படைச்சிருக்கு. அதே போலதான் இப்ப நமக்கு 2 கிண்ண சாதனை 2026ல 2 கின்னஸ் ரெக்கார்ட் படைச்சிருக்கு. அப்ப 24, 25, 26 இந்த 3 வருடங்களையுமே நமக்கு கின்னஸ் ரெக்கார்ட் படிச்சுட்டு வந்துட்டு இருக்கு இந்த மலர் கண்காட்சியில. அடுத்து பார்க்கலாம். மாநில அரசு பணியாளர்களுக்கான 8வது ஊதிய குழுவை அமைத்த முதல் மாநிலம் எதுன்னு கேக்குறாங்க. சோ அது அஸ்ஸாம். ஓகேவா? சோ மாநில அரசு பணியாளர்களுக்குன்னு சொல்லிட்டு 8வது ஊதிய குழு, அவங்களுக்குன்னு சொல்லிட்டு சேலரி ஸ்கேல் பிக்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்குன்னு சொல்லிட்டு 8வது ஊதிய குழு வந்து எந்த அமைத்த முதல் மாநிலம் வந்து அஸ்ஸாம் தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க. சோ இதோடைய தலைவரா யாரு, தலைமை தாங்கியிருக்கவங்க யாருன்னா சுபாஷ் தாஸ். இவங்க அஸ்ஸாமினுடைய முன்னாள் தலைமை செயலாளரா இருந்திருக்கிறாங்க. ஆய்வு அறிக்கை குழு
18 மாதங்களுக்குள் சமர்ப்பிக்கப்படும் சொல்லி சொல்றாங்க. இந்த இப்ப உருவாக்கி இருக்கிறாங்க இல்லையா, இந்த 8வது ஊதிய குழுக்கான ஊதிய குழு அமைச்சிருக்காங்க இல்லையா, இந்த குழுவினுடைய ஆய்வு அறிக்கை வந்து கிட்டத்தட்ட 18 மாசங்களுக்குள் சமர்ப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அசாமுடைய முதல்வர் வந்து ஹிமந்த் பிஸ்வா சர்மா, இவங்க தான். மத்திய அரசினுடைய 8வது ஊதிய குழுவினுடைய தலைமை யாரு தாங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பார்த்திருக்கிறது அஸ்ஸாமுடைய மாநிலத்துக்கு தலைமை தாங்கினவர் தான் சுபாஷ் தாஸ். இந்த சுபாஷ் தாஸ் முன்னாள் தலைமை செயலாளர் தான் இருந்திருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். பட் அதே போல நமக்கு மத்திய அரசினுடைய 8வது ஊதிய குழு தலைவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சஞ்சனா பிரகாஷ் தேசாய். சஞ்சனா பிரகாஷ் தேசாய் அப்படிங்கிறவர் தான். ஸோ அடுத்தது ஃபேக்ட் பார்க்கலாம். ஸோ குடிநீரில் கழிவு நீர் கலந்து தற்போது எங்கு 10 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அது வந்து இந்தூர். ஓகேவா? ஸோ அது வந்து மத்திய பிரதேசத்துல தான். ஸோ பகீரத்பூரா, இந்தூர் மத்திய பிரதேசத்துல இடங்கள்ல குடிநீர்ல அந்த கழிவு நீர் கலந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு 10 பேர்கிட்ட இறந்திருக்காங்க குடிநீர்ல கழிவு நீர் கலந்து. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எதனால நடக்குது அப்படின்னா குடிநீர் குழாயில உடைப்பு ஏற்பட்டதுனால அதுல கழிவு நீர் கலந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் காரணமா இருக்கு. சோ இதுல வந்து 1400 பேருக்கு மேற்பட்டவர்கள் வந்து இதுல வாந்தி மயக்கம் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டிருக்கு. சோ மத்திய பிரதேசத்தினுடைய முதல்வர் வந்து மோகன் யாதவ் அவங்க தான். சரிங்களா? சோ இந்த விஷயம் அதிகமா நடந்திருக்கிறது இந்தூர்ல நடந்திருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. சோ அதுக்கடுத்து பார்க்கலாம். சோ தற்போது மத்திய அரசு எத்தனை மின்னணு பொருட்கள் உற்பத்தி திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ அது வந்து 22. தற்போது மத்திய அரசு எத்தனை மின்னணு பொருட்களுக்கு உற்பத்தி திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்குதுன்னா கிட்டத்தட்ட 22க்கு அமைப்புகளுக்கு 22 உற்பத்திகளுக்கு பொருட்களுக்கு திட்டங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒப்புதல் வழங்குறாங்க. கிட்டத்தட்ட 41,863 கோடி மதிப்பிலான மின்னணு பொருட்கள் உற்பத்தி திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இவ்வளவு 1000 கோடி வந்து எதுக்கு ஒப்புதல் வழங்குறாங்களா? மின்னணு பொருட்கள் உற்பத்தி பொருட்கள் வந்து தயாரிக்கிறாங்க இல்லையா, அதோடைய உற்பத்தி தயாரிக்கிறதுனால உற்பத்தினால ஒண்ணுதான். அந்த திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் தெரிவிக்கிறாங்க. இதன்படி 22 திட்டங்களுக்கு இதன் மூலம் அடிப்படையில் ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு. 2,58,152 கோடி மதிப்பிலான பொருட்கள் உற்பத்தி நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இதன் மூலம் வேலை வாய்ப்பும் கிட்டத்தட்ட 33,791 உருவாக்கப்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ இதன் மூலயமா வேலை வாய்ப்பு உருவாக்கப்படுதுன்னா அது நல்லதுதான். இதன் மூலயமா டிக்ஸான், சாம்சங் டிஸ்பிளே, நொய்டா பிரைவேட் லிமிடெட், டாக்ஸான், யூசன் டெக்னாலஜி இந்தியா பிரைவேட் லிமிடெட் முதலிய நிறுவனங்கள் மூலம் வேலைவாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஆந்திர பிரதேஷ், ஹரியானா, கர்நாடகா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு இந்த மாதிரியான மாநிலங்கள்ல வந்து இது பயன்படும். இந்த மாதிரியான மாநிலங்கள் வந்து பயன்பெறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை வந்து அமைச்சர் யாரா இருக்காங்கன்னா அஸ்வினி வைஷ்ணவ் இருக்காங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இவங்க கீழே தான் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் போகும். சோ அதனால இவங்களையும் சொல்லிடுறாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஷீ லீட்ஸ் தமிழ்நாடு என்ற பயிற்சி பயிலரகத்தை நடத்த உள்ள அமைப்பு எதுன்னு கேக்குறாங்க. ஐநா பெண்கள் இந்தியா. ஷீ லீட்ஸ் தமிழ்நாடு அப்படிங்கிற பயிற்சி பயிலரகம் ஒரு ட்ரைனிங் சென்டர் மாதிரி அது யாரு கொண்டு வர போறாங்க அப்படின்னா இந்த அமைப்பை வந்து பயிலரகத்தை நடத்துறதுக்காக உள்ள அமைப்பு வந்து ஐநா பெண்கள் இந்தியா. சோ இதை பத்தின டீடைல்ஸ் பார்ப்போம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி பெண்கள் அரசியல பங்கேற்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பயிற்சி நடக்குது. சரிங்களா? சோ ஐநா பெண்கள், ஐநால பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்தியால இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பொலிட்டிக்கல் ரீதியா ஸோ அவங்க வந்து பாலிடிக்ஸ்குள்ள போகணும், அவங்களுக்கு அந்த பயிற்சி வேணுங்கிறதுக்காக தான் இந்த பயிலரகம் நடத்தப்படுது. இது வந்து 2 நாள் பயிலரகம் நடத்தப்படும் சொல்லி சொல்றாங்க. ஸோ 2 நாள் ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி தான் இது. நடத்தக்கூடிய அமைப்பு ஐநா பெண்கள் இந்தியா அமைப்பு.
ஐநால பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்க இந்தியால இருப்பாங்கல்ல, அந்த அதாவது ஐநா பெண்கள் இந்திய அமைப்பு தமிழகத்துல முதன்முறையாக இந்த பயிலரகம் நடைபெறுதுன்னு சொல்லியிருக்காங்க. நடைபெறக்கூடிய இடம் சென்னை தான். டேட் வந்து ஜான்வரி 26, 29 அண்ட் 30ல நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஆடவருக்கான 7வது ஹாக்கி இந்தியா லீக் போட்டி எங்கு தொடங்கியதுன்னு கேக்குறாங்க. சென்னையில. நமக்கு ஸ்போர்ட்ஸ் வந்து நமக்கு வந்து நேஷனலைஸாவும் கேட்பாங்க, தேசிய அளவுலையும் கேட்பாங்க, மாநில அளவுலையும் கேட்பாங்க. அதெல்லாம் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. இந்த போட்டி வந்து 3 நகரங்கள்ல நடைபெறுது. முதல்ல வந்து மேயர் ராதாகிருஷ்ணா ஹாக்கி மைதானம் சென்னையில நடக்க போகுது. அடுத்து ராஞ்சி ஜார்க்கண்ட்ல நடக்க போகுது. ஃபைனலா புவனேஸ்வரம்ல இருக்கக்கூடிய ஒரிசால இருக்கக்கூடிய புவனேஸ்வரம்ங்கிற இடத்துல நடக்க போகுது. மொத்தமா 8 அணிகள் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து ஸ்போர்ட்ஸ்க்கான ஃபேக்ட்ஸ். அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்திய மகளிர் ஹாக்கி அணியின் தலைமை பயிற்சியாளராக நியமனம் செய்யப்பட்டவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஜோட் மரைன் அப்படிங்கிறவங்க. இந்திய மகளிர் ஹாக்கி அணியினுடைய தலைமை பயிற்சியாளரா யார் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோட் மரைன் அப்படிங்கிறவங்க. இந்திய மகளிர் ஹாக்கி அணியின் தலைமை பயிற்சியாளர் ஜோட் மரைன். இவங்க வந்து நெதர்லாந்தை சேர்ந்தவங்க. இவங்க வந்து கிட்டத்தட்ட ஜோட் மரைன் வந்து 2027ல இருந்து 21 வரைக்கும் ஆல்ரெடி இந்த பொறுப்புல வகிச்சவங்க தான். பட் அவங்களோட பர்சனல் ரீசன்னால ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்ப திரும்பி ஜாயின் பண்ணிருக்காங்க. இவங்க மூலியமா 2020 இந்திய மகளிர் டோக்கியோ பாரா ஒலிம்பிக் இருக்கு இல்லையா, அதுல 2020 இந்திய மகளிர் வந்து 4வது இடத்தை பெற்றிருக்காங்க. இது வந்து இவரு ஒரு ட்ரெயினரா இருந்தப்ப, ஒரு கோச்சா இருந்தப்ப நடந்த ஒரு விஷயம் தான். அதனால சொல்லியிருக்காங்க. உலக தரவரிசையில இந்தியா முதல் 10வது இடத்துல வந்திருக்குது. சரிங்களா? வந்து உலக தரவரிசையில இந்தியா முதல் 10வது இடத்துல வந்திருக்கு. இதற்கு முன் பயிற்சியாளரா இருந்தவர் வந்து ஹேந்திர சிங். அவர் வந்து ராஜினாமா பண்ணனாலதான் இவரை வந்து ஜோடு மரைனை திரும்பி போட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்த ஃபேக்ட் பார்க்கலாம். 68வது தேசிய துப்பாக்கி சுடுதல் போட்டி எங்க நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அது வந்து மத்திய பிரதேசத்துல நடக்குது. 68வது துப்பாக்கி சுடுதல் போட்டி எங்க நடக்குது? மத்திய பிரதேசத்துல. இடம் வந்து மத்திய பிரதேசத்துல போபால்ல நடக்குது. அமீரா அர்ஷத் அண்ட் திலோத்தமா சென் இவங்க 2 பேரும் தங்கம் வென்றிருக்காங்க இந்த போட்டியில. திரும்பி நேம் சொல்றேன் பாருங்க. அமீரா அர்ஷத் அண்ட் திலோத்தமா சென் இவங்க தங்கம் வென்றிருக்காங்க இந்த போட்டியில. அடுத்து அமீரா அர்ஷத் ஹரியானாவை சேர்ந்தவங்க 10 மீட்டர் ஏர் போஸ்டல் மகளிர் பிரிவுல தங்கம் பெற்றிருக்காங்க. திலோத்தமா சென் வந்து ஜூனியர் பிரிவு அண்ட் யூத் பிரிவுல தங்கம் வென்றிருக்காங்க. உங்க 2 பேரும் தங்கம் வென்றிருக்காங்கன்னு சொன்னேன். எந்தெந்த பிரிவுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமீரா அர்ஷத் வந்து ஹரியானாவை சேர்ந்தவங்க. 10 மீட்டர் ஏர் போஸ்டல்ல பிஸ்டல்ல வந்து மகளிர் பிரிவு தங்கம் வாங்கியிருக்கிறாங்க. இவங்க திலோத்தமா சென் வந்து ஜூனியர் பிரிவு அண்ட் யூத் பிரிவுல வந்து தங்கம் வாங்கியிருக்கிறாங்க. அடுத்து சீனியர் அணிகள் பிரிவுல வந்து ஹரியானா முதலிடம் பெற்றிருக்கு. ஜூனியர் அணிகள் பிரிவுல ஹரியானா முதலிடம் பெற்றிருக்கு. ரெண்டுத்திலயுமே ஹரியானா தான். ஜூனியர் அண்ட் சீனியர் ரெண்டுத்திலயுமே ஹரியானா முதலிடம் பெற்றிருக்கு. அடுத்த ஃபேக்ட் பார்க்கலாம். ராம்நாத் கோயங்கா சாகித்ய சமான் விருதுகள் எந்த நிறுவனம் சார்பில் வழங்கப்படுகிறது? இது சம்பந்தமான கொஸ்டின் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஆனது. அதை பத்தி பார்க்கலாம். உங்களுக்கு கொஸ்டின் பேஸ் போயிருக்கேன். ராம்நாத் கோயங்கா சாகித்ய சமான் விருதுகள் எந்த நிறுவனம் சார்பில் வழங்கப்படுதுன்னு பார்த்தோம்னா த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் இவங்க சார்பா தான் வழங்கப்படுது. இந்த ராம்நாத் கோயங்கா அப்படிங்கிறது உருவாக்கினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் குழுமத்தினால உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஒரு அமைப்பு. ராம்நாத் கோயங்கா நினைவாக சிறந்த இலக்கிய படைப்பு எழுத்தாளர்களுக்கு சிறந்த இலக்கிய படைப்பு எழுத்தாளர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுதுன்னு சொல்றாங்க. இந்த ஆண்டு 3வது ஆண்டு விருது வழங்கும் விழா நடைபெற்றிருக்கு. இது வந்து 3வது வருஷத்துக்கான விருது. இது சென்னையில தான் நடைபெற்றுச்சுன்னு சொல்றாங்க. இதுல நிறைய விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. அதுல நமக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதா சந்திரசேகர கம்பாரா இவங்க தான் அந்த வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்கியிருக்கிறாங்க. சந்திரசேகர கம்பாரா
சோ அடுத்த ஃபேக்ட் பார்க்கலாம். ஏற்றுமதி ஊக்குவிப்பு. மத்திய அரசு 7,291 கோடி ஒப்புதல் வந்து இது வந்து பொதுவான ஃபேக்ட் சரிங்களா. ஏற்றுமதியை ஊக்குவிக்கணுங்கிறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 7,795 கோடி மதிப்புள்ள ஒப்புதல் கொடுத்திருக்காங்க ஏற்றுமதி ஊக்குவிக்கணுங்கிறதுக்காக. இதன் ரீதியா 2 திட்டங்கள் மத்திய அரசு அறிவிச்சிருக்கு. சோ நிறைய புரோத்சாகன் அப்படிங்கிறது என்னன்னா ஏற்றுமதியை ஊக்குவிக்கிறதுக்கு ஓகேவா. நிறைய புரோத்சாகன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கீழ் இததான் அதாவது நிறைய புரோத்சாகன் திட்டம் கீழே தான் இந்த 2 திட்டங்கள் இருக்கு. அதை வந்து ஊக்குவிக்கிறாங்க மத்திய அரசு. சோ ஒரு திட்டம் வந்து 5,181 கோடியில வட்டி மானியம் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து 2,114 கோடியில கடன் உத்தரவாத திட்டம் வழங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இந்த திட்டங்கள் 6 வருடங்களுக்கு செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ 2026 to 31 வரைக்கும் செயல்படுத்தப்படும் அப்படிங்கிறதா இதுல சொல்றாங்க. அடுத்த ஃபேக்ட் பார்க்கலாம். இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் அதாவது ஸ்பெஷல்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இது சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு 2.75% வரைக்கும் நமக்கு அவங்க மானியம் கொடுக்கறதா இருக்கு. உச்சவரம்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நிறுவனத்துக்கு ஆண்டுக்கு ரூபாய் 50 லட்சம் வரைக்கும் தான் அவங்களால மானியம் கொடுக்க முடியும். அதே போல ஏற்றுமதி தொடர்பான எம்எஸ்எம்இ நிறுவனத்துக்கு அதிகபட்சமா ஆண்டுக்கு ஏற்றுமதி செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பேர் சிறு குறு நடுத்தர நிறுவனம் இருக்கு இல்லையா, இது வந்து அதுதான் வந்து எம்எஸ்எம்இன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு வருஷத்துக்கு 10 கோடி வரைக்கும் கடன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து 2025 நவம்பர்ல 25,060 கோடி ஏற்றுமதி ஊக்குவிப்பு வந்து இந்த திட்டத்தின் மூலியமா நடைபெற்றிருக்கு. இதனுடைய முதல் கட்டமா சந்தை அணுக்கல் திட்டம் 4,531 கோடி தொடக்கப்பட்டிருக்கு. அதுல அதாவது 4,531 கோடிய கொடுத்து தொடங்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இது தொடங்கப்பட்டது டிசம்பர் 31, 2025. இதனுடைய 2வது கட்டமா இந்த 2 திட்டங்களையுமே என்ன பண்றாங்க அப்படின்னா மத்திய அரசு அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ வட்டி வழங்குறது அப்புறம் மானியம் ரெண்டுமே. சோ அதுக்கு அடுத்த கொஸ்டின் அடுத்த ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். ஓகே, இப்ப நம்ம 3 வந்து முடிச்சிட்டோம். ஓகேவா, ஜனவரி 3க்கு எதுவும் இல்ல, நமக்கு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். அடுத்து 4 and 5க்கான ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். ஓகேவா, என்று முதல் பணியில் சேர்ந்தவர்களுக்கு தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. 2004 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா, 2004 ஏப்ரல் 1ல இருந்தா இந்த பணியில சேர்ந்தவங்களுக்கு தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் வழங்கப்படுது. சோ தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் இது எப்பயில ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2004 ஏப்ரல் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. சோ அந்த டேட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்கன்னு இல்ல, அந்த டேட்ல கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல சேர்ந்தவங்களுக்கு அதுல இருந்து சேர்ந்தவங்களுக்கு அப்புறம் தான். ஸோ கவர்மெண்ட் ஜாப்ஸ் பொதுவானது, நமக்கு பென்ஷன் வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் தானே. ஸோ அதனால அந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல அந்த டேட்டுக்கு அப்புறமா சேர்ந்தவங்களுக்கு இந்த ஓய்வூதிய திட்டம் வழங்கப்படுது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஒவ்வொரு எம்ப்ளாயீஸ்க்கும் அவங்களுடைய சேலரியில இருந்து ஒரு 10% பிடிச்சிப்பாங்க. ஸோ பிடிச்சிக்கிட்டு அதை பிஎஃப்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை லேட்டரா அவங்களுக்கு பென்ஷனா கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பிடிச்ச அமௌண்ட் மட்டும் கொடுக்க மாட்டாங்க, அதோட சேர்த்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு கவர்மெண்ட் கொடுக்கும். ஸோ அப்ப பணியாளர்களுடைய 10% ஊதியம் மாதம் பிடித்து செய்யப்படும் சொல்றாங்க. ஓய்வூதிய நிதியத்திற்கு தேவைப்படும் இப்போ ஓய்வூதியம் வந்து பென்ஷன் கொடுக்கணும் இல்லையா, அது கொடுக்கறதுக்கு தேவையான மற்ற எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே கூடுதல் நிதி முழுவதையுமே தமிழக அரசு தான் ஏற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து இதனுடைய சிறப்பம்சம் பாத்தீங்க அப்படின்னா கடைசி மாத ஊதியத்திலிருந்து இப்ப பென்ஷன் எப்படி வழங்கப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இல்லாம கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ பென்ஷன் வந்து அவங்களுக்கு ஒரு சேலரி, இப்போ எக்ஸாம்பிள் 50,000 அவங்களோட சேலரி, இல்லாட்டி ஒரு 1 lakh அவங்க வந்து பணியிலேருந்து விடுபடும் போது அவங்களோட சேலரி அப்படின்னா அதுல 50%னா 50,000 அவங்களுக்கு பென்ஷனா போயிட்டு இருக்கும். ஓகேவா, ஒரு 60,000 எடுத்துக்கோமே, அதுல 50,000னா சாரி 50%னா 30,000 அவங்களுக்கு பென்ஷனா போயிட்டு இருக்கும். அதே போல ஓய்வூதியதாரன் இறந்துட்டாங்க அப்படின்னா
60% போகும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. 6 மாதத்திற்கு ஒரு முறை அகவிலைப்படி உயர்வு ஏற்படும். இப்போ எக்ஸாம்பிள் அவங்களுக்கு பென்ஷன் வந்து 6 மாசத்துக்கு ஒன்ஸ் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது அகவிலைப்படினா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அவங்க கொடுத்துட்டு இருப்பாங்க. ஓகேவா? அடுத்து 25 லட்சத்துக்கு மிகாமல் பணிக்கொடை கொடுக்கப்படும். இப்போ எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஆர்மி பர்சன் இறந்துட்டாங்க, இல்லாட்டி அவங்க அந்த குடும்பம் வந்து ரொம்ப நாட்டுக்காகவும் இல்ல மாநிலத்துக்காகவும் உழைச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு 25 லட்சம் வரைக்கும் அவங்களுக்கு பணிக்கொடை ஒரு ஒரு பெரிய அமௌண்டா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த ஃபேமிலிக்கு இல்லாட்டி அவருக்கு. தென் அடுத்த ஃபேக்ட் பார்க்கலாம். இந்தியாவின் முதல் குடிசை இல்லாத நகரமாக உருவாக்க உள்ள நகரம் எதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஸோ வந்து சூரத். ஓகேவா? ஸோ நம்ம தமிழ்நாடு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இடம் வந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய சூரத். குடிசையில் இருந்து மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 11. ஓகேவா? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 11 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா நிலையான நகரங்கள் மற்றும் சமூகங்கள், சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இதுதான் இதோடைய கோல். அவங்க வந்து எதுக்காக இதை ட்ரை பண்ண பாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலையான நகரங்களையும் சமூகங்களையும் கொண்டு வரணுங்கிறதுக்காக தான். ஸோ குடிசை இல்லாத தமிழ் இப்ப நம்ம இதை வந்து குஜராத்ல சூரத் வந்து சொல்லி பிக்ஸ் பண்ணிருக்காங்க. குஜராத்ல நம்ம தமிழகம் இருக்கு இல்லையா, தமிழகத்துல இந்த குடிசை இல்லாத மாநிலமா நம்ம வரணுங்கிறத எப்ப பிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா 2030க்குள்ள பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதுபடிதான் நமக்கு இந்த கலைஞரின் கனவு இல்ல திட்டம் இருக்கு இல்லையா, சோ அவங்களே வந்து குடிசை வீடுகள் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீடு கட்டி கொடுப்பாங்க. சோ அது எவ்வளவு கவர்மெண்ட் கொடுக்கும் அப்படின்னா 3 லட்சம் பணம் கொடுப்பாங்க. அதுக்குள்ள அவங்க கட்டிக்கணும். அது கட்டி முடிச்சு அவங்க கணக்கு காமிச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு வேலை பெருசா கட்டணும் கூடாது, கட்டணும்னு அவங்க நினைச்சா கூட அவங்களுடைய சொந்த விருப்பத்துல சொந்த பணத்துல அவங்க கட்டிக்கலாம். சோ இப்ப இதே போல தமிழகத்திலையும் இந்த குடிசையில தமிழ்நாடு இலக்கு நடைபெற்றுட்டு தான் இருக்கு. 2030க்குள்ள அதை பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், 2025 டெங்கு காய்ச்சல் பாதிப்பில் முதலிடம் பிடித்த மாநிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான் 2025ல. கேரளாவும் பாதிக்கு பாதி மேக்சிமம் நம்மளுடைய கூடவே வந்து நிறைய இறந்திருக்காங்க. பட் பாருங்க, ஏடிஸ் கொசு இதுதான் வந்து சிக்கன் குனியா, டெங்கு, ஜிகா வைரஸ் இது எல்லாத்தையுமே பரப்பக்கூடியது. இந்தியா முழுவதுமே 1,13,450 பேர் டெங்குவால பாதிச்சிருக்காங்க. 2025ல தமிழ்நாட்டுல டெங்குவால 20,860 பேர் பாதிச்சிருக்காங்க. ஓகேவா? காச நோயால பாதிக்கப்பட்டவங்க எப்படி ஒரு மாநிலம் குறிப்பிட்டிருக்காங்களோ அதே போல டெங்குவால பாதிச்சது அதிகமா தமிழகம் தான். சரிங்களா? சோ இதுல முதலிடம் தமிழகம், 2வது இடம் மகாராஷ்டிரா, 3வது இடம் கேரளா. சோ கேரளால இருந்து 41 பேர் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு இங்க பாதிப்புன்னு சொல்லியிருக்காங்க. கேரளால 49 பேர் இறந்தே போயிருக்காங்க. ஓகேவா? சோ இறந்தவங்கள்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் பாத்தீங்கன்னா கேரளா, பாதிக்கப்பட்டவங்கள ஃபர்ஸ்ட் பிளேஸ் பாத்தீங்கன்னா நம்ம என்ன வரும், தமிழ்நாடு வரும். ஓகேவா? அடுத்து 2026 ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு எங்க நடைபெற்றது அப்படின்னா தச்சன்குறிச்சி. ஆப்ஷன் பி தச்சன்குறிச்சி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். புத்தரின் புனித நினைவு சின்னங்கள் மற்றும் தொன்மையான பொருட்கள் சர்வதேச கண்காட்சி எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ இது டெல்லியில தொடங்கப்பட்டிருக்கு. ஓகே, பிரதமர் மோடி தான் இந்த கண்காட்சியை வந்து தொடங்கி வச்சிருக்காங்களாம். சோ புத்தருடைய ஒன்ஸ் கொஸ்டின் பார்த்துக்கலாம். புத்தரினுடைய புனித நினைவு சின்னங்கள், சோ அது மற்றும் தொன்மையான பொருட்கள் சர்வதேச கண்காட்சி. சோ இதுதான் வந்து எங்க நடைபெற்றதுன்னா டெல்லியில. சோ இது பிரதமர் மோடி வந்து இந்த கண்காட்சியை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. இதோட தலைப்பு பாத்தீங்க அப்படின்னா ஒளியும் தாமரையும் விழித்தெழுந்தவரின் நினைவு சின்னங்கள். அதாவது புத்தர் இருக்காரு இல்லையா, சோ அவரை பத்தி தான் சொல்றாங்க. ஓகே, உத்தரப்பிரதேசத்துல நேபாள எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய பிப்ரவா அப்படிங்கிற இடத்துலதான் இந்த கண்காட்சி வந்து கண்காட்சியில கிடைச்ச பொருட்கள் இருக்கு இல்லையா, அது இருந்திருக்கு. டெல்லியில தான் இந்த கண்காட்சி நடந்திருக்கு. அந்த பொருட்கள் எங்க இருந்து கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துக்கும்
நேபாளத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய பிப்ரவா அப்படிங்கிறது இப்ப இருக்கக்கூடிய இடம். முன்னாடி வந்து இத கபிலவஸ்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கபிலவஸ்துல இருந்த முன்னாடி இருந்தது, இப்ப அத பேர் என்னவா பிப்ரவா. சோ அப்ப இந்த இடத்துல 1898 இந்த வருஷத்துல கிடைச்ச பொருட்களை வச்சுதான் கண்காட்சி பண்ணியிருக்காரதா சொல்றாங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்து கண்காட்சி தற்போது எங்கு தொடங்கப்பட்டது? அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல தான் புதிய குற்றவியல் சட்டங்களை வச்சு கண்காட்சி எங்க நடந்திருக்கு அப்படின்னா அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல. இந்திய அதே போல பேர் வந்து மாற்றப்பட்டிருக்கு. சரிங்களா? சில தண்டனை சட்டங்களுக்கு பேர் மாற்றப்பட்டிருக்கு. இந்திய தண்டனை சட்டம் 1860 எப்படி பேர் மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னா பாரதிய நியாய சன்ஹிதா அப்படின்னு பேர் மாற்றப்பட்டிருக்கு. அதே போல குற்றவியல் நடைமுறை சட்டம் 1898 1898 எப்படி பேர் மாற்றப்பட்டிருக்கு? பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா அப்படின்னு பேர் மாற்றப்பட்டிருக்கு. அடுத்து கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் 1898 தான் இப்படி மாறப்பட்டிருக்கு. குற்றவியல் நடைமுறை சட்டம் தான் பாரதிய நாகரிக் சுரக்ஷா அப்படின்னு பெயர் மாற்றப்பட்டிருக்கு. இந்திய சாட்சிய சட்டம் 1872 பாரதிய சாட்சிய அதிநியம் அப்படின்னு பெயர் மாற்றப்பட்டிருக்கு. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 எப்படி பெயர் மாற்றப்பட்டிருக்கு? பாரதிய சாட்சிய அதிநியம் அப்படின்னு பெயர் மாற்றப்பட்டிருக்கு. அடுத்த ஃபேக்ட் பார்க்கலாம். தற்போது எந்த நகரில் மார்கழி மேளா திருவிழா தொடங்கப்பட்டதுன்னு கேக்குறாங்க. சோ அது வந்து பிரயாக்ராஜ், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரயாக்ராஜ்ல ஜான்வரி 3ல இருந்து 15 வரைக்கும் 2026ல இந்த திருவிழா நடைபெறுது. இங்குள்ள திருவேணி சங்கமத்துல பக்தர்கள் நீராடுவாங்க. இது வந்து ஒரு ஜென்ரலான ஃபேக்ட்ஸ் தான். பட் இந்த திருவேணி சங்கமம் அப்படிங்கிறது வேணா கொஸ்டின் கேட்கலாம். கங்கா யமுனா சரஸ்வதி வந்து இருக்கக்கூடியது. 15ல இருந்து 25 லட்சம் பக்தர்கள் வந்திருக்காங்க. இது வந்து ஜென்ரல் டேட்டா தான். இது வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு அதிகமா வாய்ப்புகள் இல்லை. சோ எந்த நாட்டின் அதிபர் நிக்கோலஸ் மதுரோ? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எந்த நாட்டின் அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அமெரிக்காவால் கைது செய்யப்பட்டார் அப்படின்னா வெனிசுலா நாட்டினுடைய அதிபர் தான். என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ வந்து அமெரிக்காவில கைது செய்யப்படுறாங்க. காரணம் போதைப் பொருள் பயங்கரவாதத்தினால. ஓகேவா? சோ கொலம்பியா கொரில்லா குழுக்களோட சேர்ந்துகிட்டு அமெரிக்கால இருக்கக்கூடிய கோகோய் அப்படிங்கிற கொக்கோயின் கொக்கோயின்ங்கிறது அப்படி இருக்கு. அமெரிக்காக்குள்ள வந்து கொக்கோயின் வந்து கடத்தினதுனாலதான் இந்த பிரச்சனை நடந்திருக்கு. அவர் அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. இடைக்கால அதிபராக டெஸ்லி ரோட்ரிக்ஸ் அப்படிங்கிறவங்கள அதிபரா நியமிச்சிருக்காங்க, இடைக்கால அதிபரா. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விமானத்திலிருந்து செலுத்தக்கூடிய முதல் தைமூர் ஏவுகணை, இது முக்கியமானது. சோ பரிசோதனை செய்த நாடு எதுன்னு கேட்கலாம். பாகிஸ்தான். விமானத்திலிருந்து செலுத்தக்கூடிய முதல் தைமூர் ஏவுகணை. சோ அதுக்கு நேம் தான் தைமூர்னு வச்சிருக்காங்க. விமானத்துல இருந்து அப்படின்னா நம்மளுடைய பிளைட் இருக்கு இல்லையா, பிளைட்ல இருந்தே ஒரு ஏவுகணைய அவங்க செயல்படுத்தி பார்த்திருக்காங்க. பாகிஸ்தானின் முதல் விமான ஏவுகணை சோதனை வெற்றி அடைஞ்சிருக்கு. அதோட பேரு தைமூர் ஏவுகணைன்னு சொல்றாங்க. இது விமானத்திலிருந்து செலுத்தக்கூடியது. ஓகேவா? நம்ம இந்தியன் ஹிஸ்டரியில கூட தைமூர் படையெடுப்பு பார்த்திருப்போம். ஸோ அந்த நேம் வச்சுதான் அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ 600 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நிலம் மற்றும் கடல் இலக்குகளை தாக்கக்கூடியது இது. நம்ம ஒரு இதுல பார்த்தோம் இல்லையா அதுக்கு முன்னாடி, நிலத்துல இருந்தே நிலத்தை தாக்குறதுன்னு இருக்கு, நிலத்துல இருந்து கடல் பகுதியை தாக்கக்கூடியதுன்னு இருக்கு. ஸோ இந்த தைமூர் ஏவுகணை என்ன பண்ணுமா, 600 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடியத நிலத்துல இருந்து கடல்ல தாக்கக்கூடிய இலக்கா நிர்ணயிச்சிருக்காங்க. பாகிஸ்தான் நாட்டின் முப்படை தளபதி ஆசிம் முனீர். சோ இது வந்து ஜஸ்ட் ஒரு டேட்டா. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 72வது தேசிய சீனியர் கைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி தற்போது எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா வாரணாசியில தொடங்கப்பட்டிருக்கு. சோ உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய வாரணாசி, பிரதமர் மோடி தான் தொடங்கி வைக்கிறாங்க. பிரதமர் மோடி என்ன அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா 2030 காமன்வெல்த் விளையாட்டு போட்டி இந்தியால அகமதாபாத்ல தான் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா கொடுக்குறாரு.
அதே போல 2036க்கான ஒலிம்பிக் போட்டி இருக்கு இல்லையா, காமன்வெல்த் போட்டி இந்தியால அகமதாபாத்ல நடைபெறும்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனா 2036 உடைய ஒலிம்பிக் போட்டி இந்தியால நடத்தப்படுறதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கறத சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின், கோலோ இந்தியாவின் 2வது ஆண்டு கடற்படை விளையாட்டு போட்டி எங்கு நடைபெற்றதுன்னு கேக்குறாங்க. தாத்ரா நாகர்வேலி மற்றும் டாமன் டையூ. ஸோ நடைபெறக்கூடிய இடம் வந்து டையூ நகரத்துல தான். ஸோ அது ஓவராலா தாத்ரா நாகர்வேலி டாமன் டையூங்கிறது ஒரு யூனியன் பிரதேசம். ஓகேவா? ஸோ இது இந்த போட்டி வந்து 32 தங்க பதக்கங்களுக்காக நடைபெற போக உள்ளதுன்னு சொல்றாங்க. நடத்தக்கூடிய அமைப்பு வந்து இந்திய விளையாட்டு ஆணையம் மற்றும் தேசிய விளையாட்டு சம்மேளனம் அதான் நடத்த போகுது. 2025லயும் டையூ நகரத்துல கேலோ அப்படிங்கிற இந்தியா முதல் கடற்கரை விளையாட்டு போட்டி நடைபெற்றது. ஸோ டையூ நகரத்துலதான் 2025லயும் முதல் விளையாட்டு போட்டி நடைபெற்றிருக்கு. ஸோ அது வந்து மணிப்பூர்ல நடைபெற்றிருக்கு. இப்ப 2வது வந்து அதே டையூ நகரத்துலதான் நடக்குது. அடுத்த கொஸ்டின், ஸோ அது வந்து ஒரு டேட்டா தான். ஜிடி நாயுடைய ஆவண இணைப்பு பக்கம் வந்து பத்தி ஒரு தொடக்கம் செஞ்சதா ஒரு டேட்டா இருக்கு. சரிங்களா? ஸோ அறிவியல் அறிஞர் தான் இந்த ஜிடி நாயுடு. இவரை பத்தின அரிய ஆவணங்கள் பத்தி, ஸோ இவரை பத்தின ரேர் டாக்குமெண்ட்ஸ், இவரை பத்தின ஒரு டாக்குமெண்ட்ஸ் பத்தி அடங்கிய சிறப்பு இணைய பக்கம் வந்து ஒன்று உருவாக்கி இருக்கிறாங்க. ஸோ அதான் இது. ஸோ தமிழக தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தான் இதை தொடங்கியிருக்கிறாங்க. சரிங்களா? உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு. தமிழக தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையின் மூலமா எந்த அறிவியல் அறிஞருடைய ஆவணங்கள் வந்து சிறப்பு இணைய பக்கமா இணைக்கப்பட்டதுன்னு கேட்கலாம். சரிங்களா? ஸோ ஜிடி நாயுடு. ஸோ அது எப்படி இணைக்கப்பட்டதுன்னு கூட கேட்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ அடுத்த ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். உலகினுடைய பிரெய்லி தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 5 நம்ம சொல்றோம். ஸோ அந்த பிரெய்லியை வந்து உருவாக்குனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூயிஸ் பிரெய்லி அவர் தான். ஸோ பிரெய்லி அப்படின்னா இது கண்ணு தெரியாதவங்க நம்ம டச் பண்ணி பார்த்தே எழுதக்கூடியது தான். அதை பிரான்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வராங்க. இவருடைய பர்த்டே தான் ஜனவரி 4. ஸோ அதனாலதான் உலக பிரெய்லி தினமா இதை கொண்டு வராங்க. ஓகேவா? அடுத்து தேசிய பறவை தினம் வந்து ஜனவரி 5, நேஷனல் பேர்ட் டே. இந்தியாவுடைய பறவை மனிதரா சலீம் அலி இருக்காரு. பறவைகள் பற்றின படிப்பு வந்து ஆர்னித்தோலஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த ஃபேக்ட்ஸ், இன்னைக்குள்ள ஃபேக்ட்ஸ் வந்து ஸோ நம்ம அவ்வளவுதான். ஸோ நம்ம இதுக்கு அடுத்த வகுப்பை வந்து அடுத்தடுத்த ஃபேக்ட்ஸை வந்து அடுத்த வகுப்புல நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஜனவரி 6, 7 இதெல்லாம் அடுத்தடுத்த வகுப்புல நம்ம கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.